தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக அரசு தன்னுடைய சாதனையாக முதலில் கூறுவது லஞ்சம் இல்லாமல் எல்லா வேலைகளும் நடைபெறுகிறது என்பதைத்தான். ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மையாக உள்ளது என்பது கேள்விக்குரியே. உதாரணத்திற்கு பள்ளி கல்வித்துறையில் நடக்கும் சில அட்டூழியங்களை பார்த்தாலே பளிச்சென புரிந்து கொள்ளலாம். பொதுவாக தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகள் என 2 வகை அரசு பள்ளிகள் உண்டு. அதில் நேரடி அரசு பள்ளிகளை பொறுத்தவரை ஆசிரியர்கள் கூடுதல் சம்பளம் வாங்குவதால் அவர்களுக்கான பண பலன்கள், பணியிட மாறுதல்கள், பதவி உயர்வுகள் என அனைத்துக்கும் பரிந்துரை செய்ய என அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்து அனுப்புவதற்கு ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயம் செய்து வைத்துள்ளனர். அதிலும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் நீண்ட காலமாக பணியாற்றும் சில அதிகாரிகள் தான் இந்த விலைகளை நிர்ணயம் செய்து அவர்களுக்குள் பகிர்ந்து வருகின்றனர். அதேவேளை கடந்த 2 வருடமாக அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் அனைத்து பண பலன்களும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் சுயநலம், எதிர்பார்ப்பு மற்றும் அலட்சிய போக்கினால் உரிய காலத்தில் சென்று சேராத நிலை நீடிக்கிறது. பணப்பலன் சார்ந்த விண்ணப்பங்களை சரியான காலத்தில் உரிய நபர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனை கடந்த 2 வருட மானிய பட்டியல் தவிர இதர பணப்பலன் சார்ந்த அலுவலக கோப்புகளை எடுத்து பார்த்தால் தெரிய வரும். இதனை எந்த அதிகாரியும் வந்து பார்த்ததில்லை. மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் வரை புகாரளித்தும் எந்த பயனும் இல்லை. அரசு பள்ளிகளின் பணியாளர் என்றால் விண்ணப்பம் கிடப்பில் இல்லாமல் உடனடியாக செய்து முடிக்கப்படுகிறது. அதே அரசு உதவி பெறும் பள்ளி என்றால் மாத கணக்கில் என்ன, வருட கணக்கில் கூட கிடப்பில் இருக்கும். கடந்த ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி கல்வி மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை ஆகிய 2ற்கும் அதாலத்து முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு அன்றைய தினமே அரசு பள்ளிகளின் பணியாளர்கள் அனைவருக்கும் தேர்வு நிலை, சிறப்பு நிலை உரிய ஆணைகள் மாவட்ட கல்வி அலுவலரால் வழங்கப்பட்டது. ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள பணியாளர்களின் சிறப்பு நிலை மற்றும் தேர்வு நிலை இப்போது வரை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. செயல்படுவது அனைவருக்கும் ஒரே அரசுதான். அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊதியம் தான் பெறுகிறார்கள். இதனால் அரசு பள்ளிக்கு மட்டும் ஒரு நடைமுறை, அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்றால் வேறு நடைமுறை. என்ன காரணத்திற்காக கல்வித்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் இவ்வாறு செயல்படுகிறார்கள்? காரணம் வேறில்லை. அரசு உதவி பெறும் பள்ளிகளின் விண்ணப்பங்களுக்கு பணம் வாங்குவதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாவட்ட கல்வி அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதற்கான உதாரணம். உண்மையில் பெருமுதலைகள் அந்த அலுவலகத்தில் தான் உள்ளனர். அவர்கள் இப்போதும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பணம் கொடுத்தால்தான் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்கிறார்கள். இல்லை என்றால் எதுவும் செய்து தருவதில்லை. அதுவும் தற்போது மாவட்ட கல்வி அலுவலர் மாட்டிக்கொண்டதிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் சார்ந்த எந்த விண்ணப்பத்தையும் பரிசீலிக்க முடியாது என்றும், அரசு உதவி பெறும் பணியாளர்கள் யாரும் அலுவலகத்திற்கு உள்ளே வரக்கூடாது என்றும் அங்கு பணிபுரியும் கண்காணிப்பாளர் ஒருவர் சொன்னதோடு அலுவலகத்தின் முன்புறம் காத்திருப்போர் அமர்வதற்காக போடப்பட்ட இருக்கையையும் எடுத்துவிட்டார். இப்படி புறக்கணித்தால் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் நிலைதான் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு தங்களுடைய ஆட்சியில் லஞ்சம் ஒளிந்துவிட்டது என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும் நிலையில் இது போன்ற அடக்குமுறைகளை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இது திருச்சியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இதே நிலைதான். எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் கோரிக்கையாக உள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.